ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராக்குல் ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா லோகா சாப்டர் 1. ஸோ இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை பல பேர் பார்த்துருப்பீங்க, பல பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ பெங்களூரில் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஒரு ரூமில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, முழு நேர ஒரு வெட்டியாக சுற்றக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ எந்த நேரமும் பார்த்திங்க அப்படின்னா குடி, சிகரெட்டு, கஞ்சா, அதுக்கப்புறம் பப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா, அவர் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டுக்கு எதிர்க்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினும் குடி வராங்க. ஸோ வந்த உடனே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது அவங்கள பார்த்த உடனே. ஸோ எப்படியாச்சும் அவங்க கூட பேசணும், பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்க நிலைமையில் பார்த்திங்க அப்படின்னா, அதே பெங்களூரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாண்டி போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். இவர் ஆர்கன் டிராஃபிக்கிங் பண்ணக்கூடிய ஒரு கும்பலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார். ஸோ இவருடைய சப்போர்ட்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த கும்பல் மனுஷனோட பாடி பார்ட்ஸை திருடி விற்கக்கூடிய ஒரு கும்பல். ஸோ அந்த மாதிரி ரேண்டமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினை ஒரு வாட்டி கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படியாச்சும் நம்ம ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது, ஸோ அதுக்கப்புறமா தான் தெரிய வருது நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் சாதாரணமான ஆள் கிடையாது, அவங்களுக்கு நிறைய சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் சூப்பர் நேச்சுரல் படம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் சினிமாலேயே வந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் படத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் உமன் சூப்பர்மேன் படத்தில் இந்த படம் ஒரு சூப்பரான படம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஓவராலாக இந்த படத்தோட பட்ஜெட் 30 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி தோணவே தோணாது. ஏன்னா அந்தளவுக்கு விஷுவலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயே இருக்கட்டும், டெக்னிக்கல் சவுண்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டாக இருக்கட்டும், கலரிங்காக இருக்கட்டும், ஸோ வேறு லெவலில் தெரிவிக்க விட்டுருக்காங்க. அதிலும் இந்த நடித்த அத்தனை கேரக்டர்ஸுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னு தெரிவிக்க விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னு தெரிவிக்க விட்டாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக காமிப்பாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம நஸ்லின் கஃபூருமே பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவருடைய ஆக்டிங் எப்படி இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர். அதாவது அவர் என்ன பண்ணாலுமே ஆடியன்ஸால் ஏற்றுக்க முடியும். ஸோ உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா நம்ம எஸ்ஜே சூர்யா. ஸோ ஒரு படத்தில் பயங்கரமான கொலைகாரனை காமிக்கிறாங்க, அதையும் நம்மளால் ஏற்றுக்க முடியுது. ஒரு படத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எறும்பு கூட துரோகம் நினைக்காத ஒரு மனுஷனை நினைக்கிறார். ஸோ அதையும் நம்மளால் ஏற்றுக்க முடியுது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நம்ம நஸ்லின் கஃபூருமே. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். என்ன தான் இவருக்கு அந்தளவுக்கு ஸ்கோப் இல்லை. ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க உமன் ஓரியன்டாக, அதாவது ஹீரோயின் ஓரியன்டான கதையாக இருந்தாலுமே அவருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தை தைரியமாக அக்செப்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த படத்தை குடும்பத்தோடு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக குட்டி பசங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட கூட்டு போய் இந்த படத்தை காட்டுங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த படத்தை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் அப்படிங்கிறனும் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த படத்தை போய் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறனும் படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.